எழுந்துருங்க, அப்படியே இங்க பாருங்க. டீ முடிச்சிட்டீங்களா? மேஜிக்லாம் பண்றேன். வீடு ஃபுல்லா இப்படி ஆக்கி வைக்க கூடாது, புரியுதா? நீ தான் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். 7:30 ரெக்கார்ட் பிரேக்கர். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? தமிழ் வருடம் மக்கள், ஆக்சுவலி தமிழ் நியூ இயர் மக்களே. இன்னைக்கு இனிய தமிழ் இன்னியோட செலிப்ரேஷன் தான் வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தேங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது பேசாம வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். ஸோ வழக்கம் போல நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளும் வந்து செலிப்ரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், சாமி கும்பிடுற ஒர்க் எல்லாத்தையுமே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்கு கொஞ்சம் ஃபுட் எல்லாமும் ரெடியும் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஓகேவா இருக்கும். ஓகே மக்களே, தேவையான பொருட்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஊற போட்டாச்சு. அப்பதான் சருக்கு வந்து சமைக்கிறதுக்கு சரிப்படும். ஸோ இது வந்து சாம்பாருக்கு பருப்பு நிறைய போட்டனான்னு தெரியல, ஓவரா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு வேலைக்கு மட்டும் பருப்பு இருந்தா போதும் நாங்க நினைச்சோம். ஏன்னா நாளன்னைக்கும் திருப்பி சாம்பார் வைக்கணும். ஆனா இதுவே இவ்வளோ இருக்கு, என்ன பண்றது தெரியல. இது வந்து உளுந்து பருப்பு மக்கள், இது வந்து வடை செய்யறதுக்காக. இதுல வந்து யூடியூப்ல பார்த்த ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் பருப்பு போட்டோம்னா வடை நல்லா வரும்னு போட்டிருக்கு. இது வரைக்கும் வடை நல்லா வந்ததா சரித்திரமே இல்லை. பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு போட்டு வச்சிருக்கேன். திஸ் இஸ் ஃபார் புவா. ஆக்சுவலி தண்ணி நிறைய தான் இருந்துச்சு, உங்களுக்கு காமிக்கிறோங்கிறதுனால கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே மக்களே, இதெல்லாம் நல்லா சோக் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. ஸோ இந்த பருப்பு மட்டும் 40 மினிட்ஸ் ஊறினா போதும், மீதி எல்லாம் 20-25 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை அப்படியே ஒரு வாரமா வச்சுட்டு நம்ம வந்து காஃபி போட்டுடலாம். ஓகே மக்களே, காஃபி மில்க் எல்லாமே ரெடி. ஸோ இப்போ 2 பேர் எழுப்பணும். எழுப்புறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து காமிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் நியூ இயர்லையா, ஸோ சித்திரை கனி காணுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பண்றோம் நம்ம எல்லாரும். அது என்னன்னா இந்த மாப்பழா வாழை, இதுல என்னன்னா கோல்டு ஏதாச்சும் வைக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நான் நேற்று வைக்க மறந்துட்டேன் கோல்டு. அது கூட பரவாயில்ல, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கத்துல தான் வச்சுனா. ஆனா பார்க்கவே இல்லை, நான் மட்டும் எழுந்து ஸ்பீடா இங்க வந்துட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்துல. பட் ஓகே, லக்கிக்கும் அல்லுக்கும் மட்டும் நம்ம காமிக்கலாம். அவங்க பார்த்தாலே நம்ம பார்த்த மாதிரி தானே. அகைன் வந்து எடுத்துட்டு போறேன் உள்ள அவங்களை எழுப்புறதுக்கு. மேரேஜ் ஆனதுல இருந்து இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஆனா பிஃபோர் மேரேஜ்லாம் நம்ம சின்னவங்களா இருக்கிற போது இந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்குன்றதே நமக்கு தெரியாது. எனக்கு பிஃபோர் மேரேஜ் இது பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை, சின்னவங்களா இருக்கும் போது பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. சோசியல் மீடியால நிறைய வர பண்ணணும் அப்படின்றது நமக்கு அதிர்ஷ்டக்குட்டி. இங்க வாங்க, சும்மா பார்க்கணும். பாருங்க, கண்ணாடி பாருங்க. கூப்பிட்டு அம்மாவை விழவே இது தங்க மயிலே. குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். குட் மார்னிங் தங்கம்மா. ஓகே மக்களே, அதிர்ஷ்டம் வந்து எழுந்து வந்துருச்சு. ஆனா நான் நினைச்சேன் எப்படியுமே லக்கி வந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட டைமிங் 7:45 to 8 o'clock. நாங்க எழுப்புனா கூட அவங்க பாட்டி எழுந்து வெளில வந்துருவாங்க. நான் வெளில இருந்தா நான் உள்ள படுத்துனா கூட படுப்பாங்க. ஆனா பக்கத்துல நான் இல்லைன்னா எழுந்து வெளில தான் வந்து என்ன தேடிட்டு இருப்பாங்க. லக்கியா வந்து இப்படிதான் நம்ம பார்க்க வச்சோம். எழுந்தோடனே பார்க்க வைக்க முடியல. சருக்கு மட்டும் நம்ம போய் எழுப்பி விடலாம். எழுந்துருங்க, அப்படியே இங்க பாருங்க, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ். லக்கிக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்டும் இருக்கு. சாமி கும்பிட்டு சாப்பிட கொடுப்பீங்களா? இல்ல இது இப்பயே சாப்பிடலாம். இது சாமி கிட்ட வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. பாத்துட்டீங்களா? முடிஞ்சிச்சா? எழுந்துங்க, சமைக்கணும். வாங்க, சாம்பார் சமைக்கணும், குழம்பு சமைக்கணும். வாங்க 2 பேரும். பாசமா கையில காசு வச்சிருக்கு பாரு, அது காசு வாங்கி வைங்க. என்னது காசு வைங்க, பாத்துமா தூக்கி போடக்கூடாது. சாமி தொட்டு கும்பிடு. ரைட் ஹேண்ட்ல தொட்டு கும்பிடு, ரைட் ஹேண்ட்ல தொட்டு கும்பிடு. அது ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டாடா? அது என்ன கைடா? ரைட் தான். ஓகே மக்களே, நம்மளோட பெரிய பொறுப்பை சருக்கு தலைமையில நம்ம வந்து ஒப்படைச்சாச்சு. காலையில நம்ம ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. இப்ப ஜஸ்ட் சருக்கு என்ன பண்ணோம்னா அடுப்புல வச்சுட்டு வட்டி எல்லா வேலையும் வாங்கிட்டோம். எல்லாத்தையும் எல்லாமே ஊற வச்சது. நான் ஊற வச்சாதான் சார வைக்க முடியும். ஓகே மக்களே, சமைக்கும் போது
எங்களால வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆள் இவங்களை பாத்துக்கணும், அப்பதான் எங்க குக்கிங் நடக்கும். அதனால நாங்க இப்ப ஃபுல்லா குக்கிங் முடிச்சுட்டு ஃபுல்லா கிளம்பிட்டு உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம். அதெல்லாம் தனியா இருக்க முடியல. என்னடா என்ன விட்டு தனியா பேசுங்க வந்து உட்காந்து. ரெண்டு பேரும் ரொம்ப பண்றீங்க. கொட்ட போறோம் பாரு இப்போ. ஓகே மக்களே, நாங்க ரெண்டு பேரும் குளிச்சு முழிச்சு வந்தாச்சு. கையிலேயே பிடிக்க முடியல ரெண்டு பேரும். சோ இதான் எங்களோட தமிழ் நியூ இயர் காஸ்டியூம். ஆக்சுவலா வந்து சாரிலாம் நான் கட்டுவேன் நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்புறம் யார் பாக்குறது, அதனால வேணான்னு முடிவு வச்சுட்டா. முடியல மக்களே, இந்த ட்ரெஸ் போட்டுருக்கிறதுக்கே அப்படியே கொட்டுது. அதனால எக்ஸ்ட்ரா காஸ்டியூம் எதுவுமே போடல. லக்கிக்குமே இந்த காஸ்டியூம் தான். சரி ஓகே, நம்ம வந்து குக்கிங் ஃபுல்லா முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு சமையல் மட்டும், அப்பளம் வறுத்தல், வடை பொரித்தல், இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொரியல், எக்ஸ்பென்சிவான ஐட்டம்லாம் வந்து பொரி உண்டதா செய்யறா. உள்ள போய் வடை செய்யறது, அப்பளம் அது மட்டும் பண்ணிடலாம். மக்களே, என்னோட காஸ்டியூம் வந்து யாரும் காமிக்க மாட்டாங்க, அதனால நானே என் காஸ்டியூம் காமிச்சுக்கிறேன். இதான் என்னோட அவுட்ஃபிட். ஓகே மக்களே, அப்பளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அடுத்து வந்து இன்டர்நேஷனல் குசைன். எல்லா வாட்டியும் வடை போடுறேன். கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், கண்டிப்பா வடை நல்லா வரும். ஏன்னா ஊறப்பட்ட டிப்ஸ். நைட் 3 மணி வரைக்கும் வடை சுடுறது எப்படி வீடியோ மட்டும் தான் நான் நீ தான் நல்லா வடை சுடுவேடி. அதுக்கு மேல என்னடி மக்களே, ஆக்சுவலி போண்டாவா இது வரைக்கும் ஒரு 5 to 6 டைம்ஸ் நான் சுட்டிருக்கேன். ஆனா போண்டாவா வரும். ஆனா இந்த வாட்டி பக்காவா வரும். உங்களுக்கு வடை மாதிரியே வரும். பண்ணு, அதுக்கப்புறம் அது வடையே இல்லையான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். வதக்கியா இருந்து அரைச்சி ஃப்ரீசர்ல வச்ச மக்களே 20 minutes வச்சிட்டு இதுல ஆனியன், கொத்தமல்லி, மாவு, தண்ணி மக்களே இதெல்லாம் போட்டாச்சு. என்னத்துக்கு வடை சுடுறது மீன். ஏன்னா வடையா நம்ம செஞ்சிடலாம், வடையா நம்மளுக்கு வராது. ஏன்னா நீ சுட தெரியாது. அப்படி தெளிவா பேசு. இல்ல மக்களே, பத்தியா தண்ணி மொட்டை குட்டி கொட்டி விட்டுருவேன். வடை ஷேப்புக்கு எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் மக்களே. முதல்ல நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணி இப்படி வச்சுக்கணும். அப்புறம் இப்ப பாருங்க எப்படி இருக்கா. வடைய நம்ம இப்படி எடுக்கணும். எடுத்து தட்டியாச்சா. இப்போ இந்த ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள விட்டு ஓட்ட போட்டா வந்து இதுல வந்துச்சு. அதுல வருமா போடு. வரும், வரப்போகுது வரும். அதுக்கப்புறம் இப்ப இந்த கதையே வேணா. நீ என்னைக்கு சுட்டாலும் அது பேர் போண்டாதான், வடெல்லாம் இல்ல. விடமாட்ட மக்களே, வெற்றி வர வரைக்கும் நான் கண்டிப்பா விடமாட்டேன். மாவு வேஸ்ட் பண்ணாத, வீட்ல இருக்க பொருளை வேஸ்ட் பண்ணாத. பொருளை வேஸ்ட் பண்ணல. இப்ப பாரு, அது வடை ஷேப்ல அழகா எத்தனை வாட்டி போட்டாலும் அது போண்டா தாண்டி. நைட்டெல்லாம் வந்து பார்த்துதான் இந்த மக்களே. எனக்கு தலைலாம் சுத்துறா. எப்பா எவ்வளவு நேரம்டா நிக்குது. நீ இப்ப இந்த மாவு ஃபுல்லாமே ஓட்ட வர வரைக்கும் போட்டுனேதான் இருப்ப. இடமே வந்துச்சு ஓட்ட வந்துருச்சு. நீ போட்டு முடிஞ்சுச்சா? என்னடி வீடியோக்கு மட்டும் நடிச்சுட்டு போற எருவ மாதிரி. ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. கோலம்லாம் போடல, கிளம்புங்க. உனக்கு போட தெரியுமா? நீ போடு. சூப்பர். பானை போடுறியா? ஒரு தடவை தான் கோலம், அது பொங்கலுக்கு மட்டும்தான். இந்த வருஷம் கோட்டா முடிஞ்சிருச்சு, புரியுதா? நம்ம வீடு வந்து நார்மல் வீடு இல்ல. அம்மா வந்து நார்மல் வீடு. அப்பா நமக்கு எப்போ பிக் வீடு, நம்ம வாசலுக்கு நமக்கு கோலம் போடுற மாதிரி வாங்கி தராரோ அன்னைக்கு தான் அம்மா கோலம் போடுவேன். ஓகே, போட்டு தள்ளி நீ வாங்கி கூட்றா, நாங்க போறோம். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து எல்லா வர்க்குமே முடிச்சாச்சு. வீடு பெருக்கியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு, நம்மளும் கிளம்பி. எல்லாமே நீ பண்ண மாதிரி நீ ஒண்ணுமே பண்ணலடி, சும்மா ஏமாத்தி சுத்தி நிக்கிற. மார்னிங் நான் தான் மக்களே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சா. இல்லாட்டி இந்த சமையலே நடந்து. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சிர, காலையில கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சிடுற, அதனால ஏமாத்திடுறீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா வெரி சிம்பிள் ஸ்பெஷல் தான். இது வந்து ஒயிட் புவா அண்ட் சாம்பார். அப்புறம் இது பொட்டேட்டோ வித் பட்டாணி மக்களே. இது அப்புறம் சிறந்த அருமையான இந்த மேரி சுவையான மேரி பேஸ்னா அடிதான் வாங்குவேன். ரியல் வடை. அதை பாருங்க, ரியல் வடை. அது இல்லம்மா, ரியல் வடை. Oh no! அப்பாக்காக நான் செஞ்சேன். அப்பாக்கு நான் இழுச்சுவேன். சுட்டதுல சிறந்த 3 வடையை நான் போய். இதெல்லாம் கம்பெனி ரூல்ஸ்லயே வர. தீஞ்ச வடையை நீ தாண்டி இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். இந்த இலையில வச்சு அம்மாவோட மானத்தை வாங்கி பாயாசம் மக்களே கஷ்டப்பட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தா. அந்த மிக்சர் தாண்டி பால்ல கலக்கணும் ஆயிடுமே. மிக்சர் போட்ட பாயாசம். அதுக்கே நீ இவ்வளவு நடிப்பு நடிக்கிறப்ப கஷ்டப்பட்டு சமைச்சு.
ஏய் வடை மாதிரியே வருது இத பாரு. எங்க? வச்சாச்சா ரவுண்ட் போட்டாச்சா? பாத்தியா? மேஜிக்லாம் பண்ற பொறி உருண்டை வந்து ஒரு தடவை தான் மக்களே தவறும். ஏய் 1000 வாட்டி தவறிச்சு அதனால தான் இப்ப ஷாக்கா கேக்குறோம் இத பாரு இங்க பாரு வெச்சோமா இடம் இல்லன்றதுனால பாத்துரி மேல சிறந்த வடை அவார்டு எனக்கு தரலாம் மகளே. சிறந்த வடை. ஆமா ஆமா சிறந்த வடை சுடுற உனக்கு தான் தரணும் வேற யாருக்கும் தரணும் சாமி கும்பிடுற வேலை முடிஞ்சாச்சு வடை சுடுற வேலை முடிஞ்சாச்சு இப்ப நமக்கு டேஸ்டிங் டைம் 6 days ஸ்டார்ட் ஆக பூவாவும் நமக்கு வந்து வச்சாச்சு எங்க 2 மணி புடி 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 பாயாசம் எப்படி இருக்கு ஏன்னா அது உங்க அம்மா செய்யல அதனால நல்லா தான் இருக்கும் எப்படி இருக்கு சொல்லு நல்லா இல்லையா இவ்வளவு போட்டி உப்பு போட்டியா இல்லையா அதுல உப்பு போட்டேன் ஆனா என்னன்னா கரெக்டா போட்டேனான்றது எனக்கு தெரியல அதுக்கு ஏண்டி இவ்வளவு சுட்டு இந்த ஒண்ணு சுட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதானடி நல்லாவே இல்ல நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் பம்பர் கே ஜம்பர் ஸ்வீட் மட்டும் இறங்கும் எப்படிதான் ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்பைசி டூத்ல மக்களே ஸ்வீட் டூத் சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவாங்க எனக்கு ஸ்வீட் டூத் மட்டும் இல்ல மவுத் லிப்ஸ் டங்க் நோஸ் ஐஸ் ஃபுல்லாவே பிரைனி எல்லாத்துலயும் ஸ்வீட் தான் இருக்குது லக்கியும் அதே மாதிரிதான் ஸ்வீட் எதுவா இருந்தாலும் நிறைய சாப்பிடுது ஸ்பைசி பெருசா சாப்பிடுது ஆனா பெருசா சாப்பிடுது இல்ல ஓகே மக்களே ஃபைனலா நம்ம வந்து பிரேயர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு வீட்டுல சாமி கும்பிடுற ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு அப்படியே நாங்க வந்து ஒட்டுக்கா கிளம்பி டெம்பிளுக்கு போறோம் வீட்டு பக்கத்துலயே ஒரு டெம்பிள் இருக்கு போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துலாம் கிளம்புறோம் கோயிலே மூடி இருப்பாங்க அங்க பாரு லக்கி சைக்கிள் மறுபடியும் லக்கியோட ஃப்ரெண்டுக்கும் சிங்கிள்ஸ் போயிட்டு இருக்கு மக்களே லக்கியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் லக்கியோட சைக்கிள் எடுத்துட்டு போய் நடு ரோட்ல நிக்க வச்சிருவான் விளையாடுறதுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவன் நடு ரோட்ல விட்டு போயிடான் இந்த மாதிரி அவன் எடுத்து விளையாடிட்டு நடு ரோட்ல விட்டு போயிடான் இப்ப லக்கி என்ன பண்ணுவான் அது சைக்கிள் எடுத்து போய் வச்சுட்டு அவன் சைக்கிள் எடுத்து போய் நடு ரோட்ல சரி நாங்களும் இந்த சிங்கிள் ஸ்கூல்ல என்டர் ஆகல சரி ஏதோ ஒரு ஃபன்னா பண்ணி இருக்கீங்களே பார்த்து ஓரமா இந்த சைக்கிள் பஞ்சாயத்துக்கு ஒரு இது வராது போல இருக்கே லக்கி இங்க அவன் சைக்கிள நீ வைக்கிற உன் சைக்கிள அவன் வைக்கிறான் முடிஞ்சிச்சு இதோட ஃபைனலா அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகல இப்பதான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கு மேல என்ன பண்ணுவோம் முடிஞ்சிருக்கு ஈவினிங் ஃபுல்லா வைப் மோட் வைப் கீப்னு ஏதாவது சுத்தம் வச்சு தலையெல்லாம் வீங்கிடும் உனக்கு நாங்க கூட கோயில் மூடி இருக்கேன்னு பயந்தோம் ஆனா எங்களை உள்ள விட்டாங்க மக்கள் லக்கி இருக்கிறதுனால எங்க வேணா உள்ள போயிடலாம் இலவச ஏய் அந்த வா அடுப்பு இருக்கு வாங்க எப்படி வா சிறங்கடி போண்டா நாங்க ஏய் என்னடி பண்ணு கூட்ட சமையல் யோகா பண்றாங்க ஓம் கிரீன் ஓம் கிரீன் எங்கம்மா கிளம்புது லக்கி இப்போ கீழே விளையாடுறதுக்கு இந்த அம்மா எழுந்து குடிச்சு கிளிப்பு ஒண்ணு குத்திட்டு டவுசர் ஒண்ணு போட்டு இப்ப ரெடியா இருக்கிறாங்க கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சைக்கிள் ஓட்ட நியூ செயின் வாங்கிருக்கேன் சொல்லுவியா சொல்லக்கூடாது பாப்போம் அப்படிலாம் எப்பவுமே நம்ம நியூவா ஒண்ணு வாங்கணும்னா நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன்னா உங்ககிட்ட இருக்கு அவங்க கிட்ட இல்லன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதனால நம்ம எப்பவுமே அப்படி சொல்லக்கூடாது சரியா ஓகே மக்களே நம்ம டெம்பிள்க்குலாம் போயிட்டு ஒரு 2 o'clock போல வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோன்னா உச்சக்கட்ட உறக்கத்துக்கு போயிட்டோம் இப்பதான் நம்ம வந்து வேக்கப் ஆனோம் 5:30 ஏன்னா லக்கி கிட்ட ஈவினிங் நாங்க வெளியே சைக்கிளிங் பண்ண கூட்டு போறோம்னு சொல்லிருந்தோம் அந்த ஞாபகத்திலே அதை பார்த்து தூங்கிட்டு சைக்கிள் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிளீன் பண்ணோம் கிளீன் பண்ணாதான் கூட்டு போய் விடுவேன் வீடு ஃபுல்லா இப்படி ஆக்கி வைக்க கூடாது புரியுதா டெய்லி இத பாரு அதை இதுக்குள்ள போடாத இது புதுசு அதனால இதை பத்திரமா அப்படி கையில வச்சுக்கணும் இது விளையாடிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ள போட்டுடலாம் ஓகேவா நாஸ்தி ஆக்குறதே வேலை அப்பாக்கும் பொண்ணுக்கும் 2 பேரும் மாத்தி மாத்தி நாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்க காரணம் நீதான் இந்த புடி லக்கி அதை வாங்கி கொடு எனக்கு இது வாங்கி கொடு இதெல்லாம் நான் இதுல ஒரு பொருள் கூட நான் வாங்கி கொடுத்திருக்கேன் நீ எடு இது யாரு அது மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்தேன் மக்களே இது வந்து ஒரு சூப்பரான கேம் மக்களே ஒரே நிமிஷம் பாப்பி இது வந்து நான் லக்கிக்கு வாங்கி கொடுத்தேன் ஆமா இது மேல வந்து இந்த மாதிரி இருக்கும் பிகினர் அப்புறம் இந்த மாதிரி இத பார்த்து அப்படியே கீழே மேட்ச் பண்ணணும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு விளையாடு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எப்படி ஆக்கி இருக்க பாரு இந்த இடமே அழுக்கா இருக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுவோம் பாஸ்கெட்ல ஃபர்ஸ்ட் ஆச்சு கட்டி முடிச்சிட்டீங்களா வெரி குட் பாரு அழகா பண்ணிருக்கு பாரு நான் இப்ப கலைச்சு கொடுத்தேன் எல்லாத்தையுமே மேல இருக்கிறத பார்த்து நான் எங்க அவார்டு கொடுக்கறது இடம் தெரியணுமா பண்ணுதுடா குழந்தைங்க பாரு யூஸ்ஃபுல் டாய் தான்டா இது குழந்தைய வேலை வாங்கினது உனக்கு தோலை உரிச்சுற நீ எத்த வைக்க மாட்டே குழந்தை வேலை செய்யாம வேற யார் நீ வேலை செய் நீ யாரு நான்லாம் வேலை செய்ய முடியாதுடா புரியுதா அவங்க உங்க வேலையை அவங்க தான் செய்யணும் ஆனா என் வேலையை நீங்க 2 பேரும் செய்யணும் புரியுதா நான் இது லக்கிக்கு வாங்கிட்டு வந்தேன் நீ விளையாடுறதுக்கு நான் ஒன்னும் வாங்கல ஆனா உண்மையா மக்களே நமக்கே ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கு இது வச்சு விளையாடுறதுக்கு நம்ம டிவி பார்க்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரெயின் கேம் யூஸ்ஃபுல்லா இருக்கு லிங்க் கொடுக்குறேன் ஆமா நீங்க லிங்க் கொடுக்குறேன் வேணா வாங்கிக்கோங்க
47:30. ரெக்கார்ட் பிரேக்கர் நீ என்னடானா 74 தானே வச்சிருந்தேன் நானு ரொம்ப நாளா. கொஞ்ச நாள் முரட்டு தீனியா போயிட்டு இருக்கு, அதனால வெயிட் ஏத்துக்கிற போல. அம்மா ஜீரோல இல்லம்மா. டிப்ரெஷன் ஆகுது மக்களே, எனக்கு 4 கிலோ ஏறி இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? கிலோ ஏறி இருக்கு. 74ல என்னடி இங்கிலீஷ்ல 4ன்ற தமிழ்ல 3ன்ற என்னடி சொல்ற? மக்களே 77ல 74 போச்சுன்னா என்ன 4 தானே? 3 பைத்தியம். 3 ஆவங்க மக்களே. உனக்கும் 0 வந்துச்சாடி மக்களே. டிப்ரெஷனா இருக்கு மக்களே. காலைல இருந்து ஜாலியா இருந்தது, இப்ப டிப்ரெஷனே வந்துச்சு. ஐயோ உன் கூட சாவகாசம் வச்சது ஏண்டான்ற மாதிரி பண்ண வைக்காத. 14 மக்களே, நியூ இயருக்கு நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோம் மக்களே. இன்னும் 1 மந்த்ல கரெக்டா நம்ம 20 kg குறைச்சிடணும். இங்க பாரு, இரு நீ மட்டும் 70 kg வந்துட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன கேக்குறியோ நான் வாங்கி தரேன். 1 மாசம் உனக்கு டைம் பீரியட் கொடுக்குறேன். என்ன கேக்குறியோ நான் எது வேணாலும் வாங்கி தரேன். சரியா? எவ்வளவு கடனா ஆனாலும் பரவாயில்ல, வாங்கி தரேன். நான் அதிகமா கேட்க மாட்டேன்ற என்ன நீ கேட்க மாட்டேல்ல, இதெல்லாம் நடக்காது. அதனால உனக்கு இப்ப டாய் பத்தியா கேடியா, உனக்கு என்ன வேணா வாங்கி தரலாமா, அதுக்கு டாய் வாங்கி தரலன்றது கவலை ஆயிடுச்சு. ஒத்துக்க மாட்டீங்க. எனக்கு ஓகே. என்ன 70 kg வந்துருவியா? அப்ப எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, மே 14 அப்போ நான் திருப்பி வருவேன். வந்து என்ன பண்ண, இதோட இன்னொரு 200 கிராம் அதிகமா 70 kg மக்களே டார்கெட். சரி ஓகே, உனக்கு எனக்கு டீல் வச்சுக்கலாம். 7 kg டார்கெட், ஜிம் சேரணும் 5. ஓகே மக்களே, ஃபைனலா நம்மளோட நியூ இயர் வந்து இனிதே முடிவடைய போகிறது. மக்களே நாங்களே ஆக்சுவலி சொல்லவே இல்லை, விஷ் பண்ணவே அசிங்கமா போச்சு குமார். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்க நியூ செயின் வாங்கி கொடுத்தாச்சு. தயவு செஞ்சு யாரும் போற வழியெல்லாம் வண்டியை மறைச்சுலாம் கேட்காதீங்க. ஆமா 2-3 வாட்டி அப்படிதான் நடந்துச்சு. ஆமா போற எல்லாத்துலயுமே கேக்குறீங்க. கிளாப் பண்ணுங்க. வெரி குட். அடுத்து டாக்டர் லாக்கி வாங்க கூடாது சொல்லக்கூடாதுப்பா. ஏன் அம்மோ? ஏன்னா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அவளோட வைரமே சொன்னது நான் இல்ல, உங்க அம்மாவுக்கு சொல்லி கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது, அதிர்ஷ்டம். இங்க பாரு, வீடியோல நம்ம ஜஸ்ட் சொல்றோம். உன்னை எல்லாருமே கேக்குறாங்கல்ல, ரோட்ல செயின் வாங்கிட்டியா அப்படின்னு நம்ம வெளியே போனா, அதனால செயின் வாங்கிட்டோம் சொல்றோம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் நான் நியூ செயின் போட்டிருக்கேன், நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. உங்ககிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீ புதுசா வாங்கியிருக்க, சரி நம்ம கிட்ட இல்லையே, அதிர்ஷ்டா கிட்ட மட்டும் இருக்கே அவங்க நினைப்பாங்கல்ல, அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால சொல்லக்கூடாது. ஓகேவா? நமக்கு இல்ல அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மக்களே நானு. ஆனா அது எனக்கு இவளுக்கே திரும்பி அப்ளை பண்றப்பதான் மனசே கஷ்டமா இருக்கு. டிஃபரன்ஷியேஷன் பண்ண தெரியல, பட் ஸ்டில் ஆனா அதாவது புரிஞ்சுக்கிறேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிறாங்களேன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே மக்களே, ஒன்றிணைவோம் ஒல்லி ஆவோம் மக்களே. இனிமேல் ஐயோ என்னைக்குமே நடக்காத விஷயத்துக்கு 70 எடுத்துட்டு வரணும் 1 மந்த்ல. ஓகே, நான் கண்டிப்பா 1 மந்த்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சொல்லிட்டு வீடியோ வைத்தோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா வெயில் போறதுக்குள்ள லக்கிய கொண்டாடி கீழே விளையாட விடணும். வீடியோ பார்த்து இருப்பீங்க. உங்க நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சு? என்னோட இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வெயிட் லாஸ் பண்ணணும். உங்க ரெசல்யூஷன் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். நெக்ஸ்ட் வீக் பண்ண பை சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. Bye.